பள்ளி எல்லாம் டூயட் பாடுற இந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னு தானே பாக்குறீங்க. 10:45 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்ன வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க போறேங்க. மல்லி, வரமிளகா, ஜீரகம், குருமிளகு எல்லாத்தையும் வறுத்துட்டு பூண்டு அரைச்சிட்டு தேங்காயே போடாம மீன் குழம்பு வந்து வைக்க போறேங்க. தேங்காயே போடாட்டி கூட ரொம்ப கெட்டியா இருக்கும். நைட்டு வந்து குழந்தையும் தூங்க வச்சுட்டு நான் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நைட்டு வச்சா என்னமா காலையில வச்சு சாப்பிட மாட்டியானா? நைட்டு வச்சாதான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு காலையில ஷூட் இருக்கு. சோ அதனால மீன் குழம்பு வச்சிட்டோம்னா காலையில எந்திரிச்சு ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா தோசை மாவு இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம வந்து மீன் குழம்பே தோசை மாவுக்கு வச்சுக்கலாம். செம சூப்பரா மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வதக்கி போட்டு கிண்டி நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழம்பை பார்த்துட்டு நீங்க தாராளமா வைக்கலாம். ஏன்னா வாரண்டி கேரண்டி எல்லாத்தையுமே நான் தரேன். கம்பெனி முழு பொறுப்பையே ஏத்துக்கும். நான் வைக்கிற மாதிரி டைப்ல மீன் குழம்பு வைங்க, லைஃப் டைம் இந்த டேஸ்ட் வந்து மாறாம இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு கிலோ மீனுக்காக தான் இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிருக்கேன். புளி எப்பயுமே கம்மியா தான் ஊத்துவேன். ஆனா அதுக்கு பதிலாக தக்காளி ஆட் பண்ணிடுவேன். தக்காளி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு புளிப்பு டேஸ்டும் இருக்கும், குழம்பு கெட்டியாவும் கொடுக்கும். செம சூப்பரா வந்திருந்தது குழம்பு. அதை நான் சொல்லல, சாப்பிட்டவங்க சொன்னாங்க. நான் பொதுவா விளம்பரம் பண்ணிக்கிறதே கிடையாது. நைட்டு மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் பெருசு இல்ல, டரு புருன்னு மிக்சியை ஓட்டி அடுத்தவங்க தூக்கத்தை காம்பவுண்ட் தூக்கத்தையே நான் கெடுத்துட்டு இருந்தேன். காலையில எந்திரிச்சு என்ன கேட்டாங்க, என்னமா பண்ணிட்டு இருந்தேன் நைட் எல்லாம், உனக்கு வேலை செய்யறதுக்கு பகல்ல டைமே இல்லையான்னு கேட்டாங்க. மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல வந்து பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டேன். காலையில எந்திரிச்சோன்னா டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். பாத்தீங்களா, மீன் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் அடங்குனதுமே மீனை தூக்கி போட்டாச்சு. தலையும் ஒரு 6 பீஸும் தான், மீன் துண்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையையும் வெட்டி வந்து போட்டாச்சு. இப்படிதான் நான் வந்து கொத்தமல்லி தலையை வதக்காம போடுவேன், ஆனா மனம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணியாச்சு. மீன் வெந்திருக்கும். கரெக்டா வேலையை முடிக்கும் போது 12 மணி. காலையில திறந்து பாக்குற மீன் குழம்பு செம